ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கும் வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட் எப்பொழுது புக்கிங் ஓப்பன் ஆகும்ன்ற கேள்விக்கும், அதே மாதிரி இன்னைக்கு உண்டான பக்தர்கள் கூட்டம் குறைவு, இலவச தரிசன டிக்கெட் இருக்கா, தரிசனத்துக்கு வரலாமா அந்த வாரம்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக எதிர்பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முக்கிய விசேஷமாக கோவிலில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடக்கும் சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். அந்த நாட்களுக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் ஆகும்ன்ற கேள்வி அனல் பறக்குது. ஃபோனில், டெலகிராமில், வாட்ஸ்அப்பில், மெசேஜில், கமெண்டில். நமக்கு கிடைச்ச அப்டேட்டின் படி இம்மாதம் 18 தேதிக்கு பிறகு, இன்று முதல் எப்போ வேணால் வரலாம், 18 தேதிக்கு மேலே எக்ஸாக்டாக வரலாம். இம்மாதம் கண்டிப்பாக அந்த புக்கிங் வரும். இந்த மாதம் புக்கிங் திறந்தால் மட்டும்தான் அடுத்த மாதம் தரிசனம் பார்க்க முடியும். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்கன்னு தெரில. இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக 22,500 டிக்கெட் கிட்ட 300 ரூபாய் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. 22,000 முதல் 25,000 கூட ஓப்பன் பண்ணுறாங்க. அது எவ்வளவு 300 ரூபாய் டிக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். கடந்த வருடம் நேரடி சர்வதர்ஷன், அதாவது சொர்க்கவாசல் திறப்பப்ப நேரடி சர்வதர்ஷனுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த வருடம் அது அனுமதி உண்டுன்ற மாதிரி தான் நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் கொடுக்கலாமா, இல்லை பக்தர்களை நேரடி சர்வதர்ஷன் அலோவ் பண்ணுற லிமிட்டேஷன் மாதிரி கொண்டு வந்துடலாமான்னு ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 85,000 பேர் அதிகபட்சமாக தரிசனம் பார்க்கலாம். மிக அதிகபட்சமாக 92,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு தடவை நான் பார்த்த வரைக்கும். அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் அலோவ் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் 300 ரூபாய் தரிசனம், நேரடி சர்வ தரிசனம், இலவச தரிசனம், விவிஐபி தர்ஷன், அது போக ஸ்டீவானின்றோட டிக்கெட் இருக்குமான்னு தெரியல. அதை தவிர்த்து மீதி உண்டான 1 வயது கீழே உள்ள குழந்தைகளோட சுபதம் தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன், 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட், 500 ரூபாய் விக்சல் சேவா தரிசன டிக்கெட், விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர், என்ஆர்ஐ தர்ஷன், இவை அங்கப்பிரதேச டோக்கன், லக்கி டிப் செலெக்ஷன், இவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் மேக்ஸிமம் ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு பாதி நாட்களுக்கு இல்லை கம்மியான அளவு தான் ஆன்லைனில் ரூம் புக்கிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. நேரடியாக போய் தான் ரூம் புக்கிங் வாங்குற நிலைமை அதிகமாக இருக்கும். கட்டாயமாக தரிசன டிக்கெட் தான் ரூம் புக்கிங் தருவாங்க. அந்த மாதிரி நடைமுறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய கெஸ்ஸிங் படி இப்போது நடைமுறை ப்ரொமோஷனுக்கு ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு 12,000 13,000 டிக்கெட் திருப்பதியில் கொடுத்தாங்க. அன்னன்னைக்கு டிக்கெட். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தர்ஷன் பார்க்குறவங்களும் போகலாம், இல்லை நேரடி சர்வதர்ஷனுக்கு போகிறவங்களும் போகலாம். இந்த மாதிரி நடைமுறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா பல முறை இஓ சேர்மனுங்க எல்லாமே சாமானிய பக்தர் எவ்வளோ விரைவாக தரிசனம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்து தான் எங்களோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பெரிதாக இதை எதிர்பார்க்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் டிக்கெட்டோட அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே காலம் கடத்த முடியாது. இது இந்த ஒரு வாரம் தான் காலம் கடத்தலாம், அதுக்கு மேலே காலம் கடத்த முடியாது. அப்டேட் வந்துவிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து டெலகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்டேட் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்னைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 2 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு விவாசம்
திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தமாக 18,000 டிக்கெட் தான் இன்றைக்கி காலை 2 மணிக்கு கொடுத்தாங்க. காலை 3:02 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 8,211 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதுபோக நாளை காலை தரிசனம் செய்வதற்காக 3,988 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக 12,199 டிக்கெட் இருந்துச்சு. காலை 4 மணி நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 5,401 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,983 டிக்கெட்டும், மொத்தமாக 9,384 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 5:35 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2,116 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,949 டிக்கெட்டும், மொத்தமாக 6,065 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்று காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 14,000 டிக்கெட்டும் காலை 6:23 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 8:23 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 2,960 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 11:43 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 853 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். தற்பொழுது இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஒரு 12:15. இது வரைக்குமே டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. ஒன்றும் இது வந்து ஒரு 1 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 11:40 நிலவரப்படி 1,333 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. நாளை வேலைக்கிழமை என்பதால் வெறும் 7,000 டிக்கெட் தான் திருப்பதியில் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு திறக்கிற கவுண்டர் காலை 5 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அடுத்த அப்டேட்டை பார்ப்போம். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்க எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 10/12/2024 அன்று 67,284 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், 19,064 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,27,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், வெறும் 1 குடோன்களை தான் பக்தர்கள் நிலையத்தை தங்க வச்சுருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை அதாவது 11/12/2024 காலை 8 மணி நிலவரப்படி இன்று தரிசனத்துக்கே வெறும் 8 மணி நேரம் தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரம், நேரடி சர்வதர்ஷனுக்கு வெறும் 8 மணி நேரம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் காலை 5 மணி முதல் தற்பொழுது வரை சிஆர் ஆஃபீஸில் பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்படுகிறது. 11/12/2024 காலை 3:15 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ₹1000 1,500 ரூம் இது ஒதுக்கப்படலன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் காலை 11/12/2024 காலை 11:30 மணி நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 2,300 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அவைலபிலிட்டி 52 ரூம் இருக்கிறதாகவும், ₹10 1,500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 24 ரூம்கள் பக்தர்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ₹1000 1,500 ரூம் விஐபிக்கு தான் போகும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் டைரக்ட் விஐபிக்கு தான் போகும். நமக்கு மேக்ஸிமம் ₹100 ரூம் புக்கிங் ஒதுக்குவாங்க என்ற விஷயத்தையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மழைப்பொழிவு பனிப்பொழிவு மிக அதிகமாக இருக்குது. வருகின்ற பக்தர்கள் அதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிட்டு வாங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கையை நேரத்தில் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் சேனலில் கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வாழ்க வளமுடன்.